வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வரி விதிப்பு, இலங்கையின் உத்தியோகபூர்வ அறிக்கை வெளியீடு. கண்டிக்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராக இணக்கம் தெரிவித்தார் ரணில். பரிசுத்த பாப்பரசரின் இறுதி ஆராதனையில் அமைச்சர் விஜித் ஹேரத் பங்கேற்பு. டான் பிரியசாத் கொலை, 28 வயது சந்தேக நபர் கைது. யாழ்ப்பாணத்தில் குருதி தட்டுப்பாடு, கொடையாளர்களிடம் அவசர கோரிக்கை. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்துவதாக இந்தியா அறிவிப்பு. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். அமெரிக்க வரி விதிப்பு பேச்சுவார்த்தைகள் தொடர்பான இலங்கையின் உத்தியோகபூர்வ அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தீர்வை வரி விதிப்பு குறித்து அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலகத்துடன் வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பிலான அரசாங்கத்தின் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை தூதுக்குழு வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலகத்தின் தூதுவர் ஜேமிசன் கிரியரை கடந்த 22ஆம் திகதி சந்தித்து கலந்துரையாடியது. அதன்போது அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலகத்தின் தூதுவர் ஜேமிசன் கிரியருக்கு அனுப்பப்பட்ட கடிதங்களின் முதல் பிரதிகள் நிதியமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைய இலங்கை பிரதிநிதிகளால் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. கடந்த காலங்களில் எதிர்நோக்கிய சவால்கள் மற்றும் எதிர்காலத்தில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை வெற்றி கொள்ளவும் பொருளாதாரத்தை மீண்டும் முழுமையாக வளமை நிலைக்கு திருப்பவும் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் தூதுக்குழுவினரால் தூதுவர் கிரியருக்கு விளக்கமளிக்கப்பட்டது. வர்த்தக பற்றாக்குறை தொடர்பாகவும் தீர்வை வரி மற்றும் தீர்வையற்ற தடைகளை மட்டுப்படுத்த அமெரிக்காவுடன் செயலாற்ற இலங்கை கொண்டிருக்கும் துரித மற்றும் முன்னேற்றகரமான அர்ப்பணிப்பு குறித்தும் இலங்கை தூதுக்குழு இதன்போது தெளிவுபடுத்தியது. இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க இலங்கை முன்வைத்திருக்கும் முன்மொழிவுகளை வரவேற்ற தூதுவர் கிரியர் இரு நாடுகளுக்கும் இடையில் பக்கசார்பற்ற மற்றும் நியாயமான வர்த்தக தொடர்பை உறுதிப்படுத்த விரைவில் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள முடியும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். பின்னர் தூதுவர் கிரியரினால் நியமிக்கப்பட்டு தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கு பொறுப்பான அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பிரெண்டன் லின்ஸ் தலைமையிலான தூதுக்குழுவுடன் தெற்காசியாவிற்கு பொறுப்பான பணிப்பாளர் எமிலி ஏஸ்பியையும் அன்றைய தினத்திலே சந்தித்து கலந்துரையாடிய இலங்கை தூதுக்குழுவினர் இலங்கையினால் அமெரிக்காவிற்கு எழுத்து மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகள் குறித்து மேலும் கருத்து தெரிவித்தனர். அதன்போது இரு நாடுகளுக்கும் இடையில் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களை செய்து கொள்ளும் நோக்கில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்வதற்கு இரு தரப்பினரும் இணங்கியதோடு மிக விரைவில் குறித்த ஒப்பந்தத்திற்கு செல்வதற்கும் இரு தரப்பினரும் விருப்பம் தெரிவித்தனர். அமெரிக்காவின் சர்வதேச வர்த்தகம், வர்த்தக பொருட்கள், நேரடி முதலீட்டு கொள்கை அபிவிருத்தி மற்றும் ஒருங்கிணைப்பு மற்றும் ஏனைய நாடுகளுடன் மேற்கொள்ளும் கலந்துரையாடல்களை மேற்பார்வை செய்யும் பொறுப்பு அமெரிக்க முகவர் அலுவலகத்தை சார்ந்துள்ளது. அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதியும் அந்நாட்டு ஜனாதிபதியின் தலைமை வர்த்தக ஆலோசகரும் இணக்கப்பாட்டாளரும் மற்றும் வர்த்தக பிரச்சினைகள் தொடர்பிலான அறிவிப்பாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகிக்கும் கேபினட் உறுப்பினர் ஒருவரே மேற்படி அலுவலகத்தின் பிரதானி ஆவார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கண்டிக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டுள்ளார். ஸ்ரீ தலதா வழிபாடு மற்றும் அது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றிரவு கண்டி நகருக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது அதிகாரிகளுடன் அவசர கலந்துரையாடல் ஒன்றை நடத்திய ஜனாதிபதி ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்காக வருகை தரும் பக்தர்களுக்கு சுகாதார பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட தேவையான வசதிகளை வழங்குவதற்கு எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடினார்.
காமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவடனே நிலைமை நிலங்கதேல பண்டார பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த லொட்ரிகோ மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோன் கண்டி மாவட்ட செயலாளர் இந்திகா உடவத்தா உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கண்டியில் இராணுவத்திற்கும் போலீசிற்கும் இடையில் ஏற்பட்ட முறுகல் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இராணுவ அதிகாரி ஒருவரை போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் திட்டிய சம்பவம் தொடர்பாக இலங்கை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சம்பவம் தொடர்பான காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்ட நிலையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பதில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது. கண்டி பிராந்திய பொறுப்பதிகாரி மேற்பார்வையின் கீழ் விசாரணை நடத்தப்படுகிறது. விசாரணையின் முடிவின் அடிப்படையில் சம்பவத்தில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த பாப்பரசரின் இறுதி ஆராதனையில் அமைச்சர் விஜித கேரத் கலந்து கொள்ளவுள்ளார். வத்திகானில் நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனையில் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் கலந்து கொள்ளவுள்ளார். இறுதிச் சடங்கில் இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர் விஜித கேரத் கலந்து கொள்ளவுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு நாளை சனிக்கிழமை அந்நாட்டு நேரப்படி காலை 10 மணிக்கு புனித பீட்டர்ஸ் சதுக்கத்தில் நடைபெறும் என்று வத்திகான் அறிவித்துள்ளது. 88 வயதான பரிசுத்த பாப்பரசர் கடந்த திங்கட்கிழமை பக்கவாதம் மற்றும் மீள முடியாத இதய செயலிழப்பு காரணமாக நித்திய இளைப்பாறினார். இரட்டை நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட பரிசுத்த பாப்பரசர் 5 வாரங்கள் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருந்த நிலையில் நித்திய இளைப்பாறியுள்ளார். விளம்பர இடைவேளைகளுக்கு பிறகு செய்திகள் தொடரும். கோண்டாவில் நவீன வசதிகளுடன் கூடிய மாடி வீடு விற்பனை கூண்டு. கோண்டாவில் ஞான வைரவர் வீதியில் அமைந்துள்ள இந்த வீடு வெறும் 30 மீட்டர் தூரத்தில் பலாலி வீதிக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. ஒன்றரை பரப்பில் நவீன வசதிகளுடன் கூடிய 2 மாடி வீடு. வீட்டின் பெறுமதி 6.5 கோடி ரூபாய். தொடர்பு கொள்ள 0777820 உங்கள் கனவு இல்லங்களை தேர்ந்தெடுக்க இன்றே அழையுங்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏப்ரல் 28 வாக்குமூலம் அளிக்க வரவுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் தெரிவித்துள்ளார். தனது சட்டத்தரணியின் ஊடாக ஆணைக்குழுவிற்கு தகவல் தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி அன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராகுவதாக உறுதிப்படுத்தியுள்ளார். பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க தொடர்பில் ரணில் வழங்கிய விசேட அறிவிப்பு குறித்து வாக்குமூலம் பதிவு செய்ய ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் அழைக்கப்பட்டுள்ளார். மாகாண சபையின் நிலையான வைப்பு நிதியை அரசு வங்கியில் தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் கீழ் அவர் இராஜாங்க அமைச்சராக இருந்த முந்தைய பதவிக்காலம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணை செய்து வருகிறது. தேசப்பந்துவை பதவி நீக்குவதற்கான குழு இன்று கூடுகிறது. பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்காக நியமிக்கப்பட்ட குழு இன்று கூடவுள்ளது. 3 அடங்கிய குறித்த விசாரணை குழு கடந்த 23ஆம் தேதி கூடியது.
உயர்நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனவின் தலைமையில் இந்த விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி நீல் இத்தவெல, தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏக்கநாயக்க ஆகியோரும் இந்த விசாரணை குழுவில் அடங்கியுள்ளனர். டான் பிரியசாத் கொலை தொடர்பில் 28 வயதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு வெள்ளம்பட்டியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பாளர் டான் பிரியசாத்தின் கொலைக்கு ஒத்தாசை புரிந்தமை தொடர்பில் 28 வயது இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மீதோட்டமுள்ள பஸ் நிலையத்திற்கு அருகில் நேற்று மாலை ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். டான் பிரியசாத்தின் குறித்த இளைஞன் சதி செய்து உதவியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. வெள்ளம்பட்டியில் உள்ள லக்ஷந்த செவன அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள உறவினரின் வீட்டிற்கு சென்ற டான் பிரியசாத் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார். மோட்டார் சைக்கிளில் சென்ற 2 துப்பாக்கிதாரிகள் வீட்டுக்குள் புகுந்து டான் பிரியசாத்தை சுட்டுக் கொன்றுவிட்டு அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த கொலை தொடர்பாக இதுவரை பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் குருதி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கொடையாளர்களிடம் அவசர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் குருதி வங்கியில் குருதி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அனைத்து வகையான குருதி கூறுகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆர்வமுள்ள குருதி கொடையாளர்களிடம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் குருதி வங்கி அவசர கோரிக்கையை முன்வைத்துள்ளது. தினமும் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை குருதி வங்கிக்கு சமூகம் அளித்து குருதி வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மித்தனிய முக்கொலை சம்பவத்தின் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளார். ஹம்பாந்தோட்டை மித்தனிய பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் 2 குழந்தைகள் உள்ளிட்ட 3 பேர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தேடப்பட்டு வந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சென்னையில் கைது செய்யப்பட்டு இன்று இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் 39 வயதுடைய தந்தை மற்றும் 6 வயதான மகள் மற்றும் மகன் ஆகியோர் கொல்லப்பட்டனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் உட்பட 10க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். மகியங்கனி பஸ் விபத்தில் 10 குழந்தைகள் உள்ளிட்ட 27 பேர் காயமடைந்துள்ளனர். மகியங்கனி வியாயினி கால்வாய் அருகே இன்று நடந்த பஸ் விபத்தில் 10 குழந்தைகள் உட்பட 27 பேர் காயமடைந்துள்ளனர். பஸ் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் கால்வாய்க்குள் விழச் சென்றதை தடுத்த சாரதி அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதியுள்ளார். காயமடைந்தவர்கள் மகியங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பயணிகள் யாரும் ஆபத்தான நிலையில் இல்லை என போலீசார் தெரிவித்தனர். நாட்டின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கில் கொளுத்தும் வெயில், தீவின் ஏனைய பகுதிகளில் பலத்த மழை. இன்று சில மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இந்த பகுதிகளில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை தீவின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னலால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர்வென சர்வதேச செய்திகள்.
சிந்து நதியின் நீர் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்துவதாக இந்தியா அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் இருநாட்டு இராணுவத்தினருக்கும் இடையில் பரஸ்பர துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் காஷ்மீருக்கான பயண ஆலோசனையை வெளியிடுமாறு மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரின் நிலைமை வழமையை விட மோசமாக உள்ளதென இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்துவதாக இந்தியா அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு ஒப்பந்த நிபந்தனைகளை மீறும் செயல் என பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரை குறிவைத்து பாகிஸ்தானால் தொடர்ந்து நடத்தப்படும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவின் உரிமைகளை தடுக்கிறது என இந்தியாவின் நீர்வளத்துறை செயலாளர் தேபாஸ்ரீ முகர்ஜி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட ஓரிரு நாட்களில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுடன் எல்லை தாண்டிய தொடர்புகளை கருத்திற்கொண்டு பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகளை வெளியேற்றுதல், 6 தசாப்தங்களுக்கும் மேலான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தல் மற்றும் அட்டாரி நில போக்குவரத்து சாவடியை உடனடியாக மூடுதல் உள்ளிட்ட பல கடுமையான நடவடிக்கைகளால் பாகிஸ்தானை இந்தியா கடுமையாக தாக்கியுள்ளது. இந்த பயங்கரவாத தாக்குதலில் நேபாள நாட்டவர் உட்பட 26 பேர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் CSK அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடன் இன்று மோதவுள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் CSK அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடன் இன்று மோதவுள்ளது. இன்றைய போட்டி சென்னை சேம்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் இரவு 7:30க்கு ஆரம்பமாக உள்ளது. நடப்பு சீசனில் இரு அணிகளும் தலா 8 ஆட்டங்களில் விளையாடி 2 வெற்றி 6 தோல்விகளுடன் 4 புள்ளிகள் பெற்றுள்ளன. எனினும் நிகர ஓட்டங்கள் அடிப்படையில் ஹைதராபாத் அணி 9வது இடத்திலும் CSK அணி 10வது இடத்திலும் உள்ளன. இதனால் எஞ்சியுள்ள அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பை பெற முடியும் என்ற நெருக்கடி இரு அணிகளுக்கும் உள்ளது. இரு அணிகளுமே தங்களது கடைசி ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸிடம் தோல்வி கண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் மற்றும் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.